யெரொபெயாம் 2 பொன் கன்றுக்குட்டிகளை செய்தான். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, யெரொபெயாம் 2 பொன் கன்றுக்குட்டிகளை செய்தான். அந்த 2 பொன் கன்றுக்குட்டிகளை செய்து இஸ்ராயேல் மக்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போய் வருவது பெரும் தொல்லை அல்லவா? இதோ உங்களை எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு வந்த உங்கள் தெய்வங்கள் என்று சொல்லி அந்த கன்றுக்குட்டிகளை வணங்குமாறு வழிபடுமாறு செய்தான். இதனால் அவன் மிக பெரும் பாவத்திற்கு உள்ளானான். இறைவார்த்தை சொல்லுகிறபடி, இவற்றுள் ஒன்றை பெத்தேலிலும் மற்றொன்றை தானிலும் வைத்தான். இச்செயல் பாவத்திற்கு காரணமாயிற்று. ஏனெனில் மக்கள் கன்றுக்குட்டியை வணங்க தான் வரையிலும் செல்லத் தொடங்கினார்கள். பல நேரங்களில் இப்படிதான் நம்முடைய செயல்களும் கூட மாறிவிடுகிறது. சிலை வழிபாடு என்பது ஒருபோதும் கூடாது. சிலைகளை வழிபடுவது ஆண்டவருக்கு அருவருப்பான செயல். ஆண்டவர் அதை வெறுக்கின்றார். சிலை வழிபாட்டை ஒருபோதும் நாம் செய்யக்கூடாது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக நாம் நிச்சயமாக சிலை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. சிலை வழிபாட்டை நாம் செய்வது கிடையாது. இதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். பிற பிரிவினை சபை சகோதர சகோதரிகள் நம் மீது வீண் பழியை சுமத்துகிறார்கள், வீண் குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். நாம் சிலைகளை வழிபடுகிறோம், சிலைகள் நம்முடைய ஆலயங்களில் இருக்கின்றன, சிலைகள் நம்முடைய வீடுகளில் இருக்கின்றன என்று சொல்லி நம்மை இழிவுபடுத்துகிறார்கள். நம்முடைய விசுவாசத்தை அவர்கள் சீர்குலைக்கிறார்கள், கேள்விக்குறியாக்குகிறார்கள். கத்தோலிக்க இறை நம்பிக்கையாளர்களே, நாம் ஒவ்வொருவரும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். சிலை வழிபாட்டைக்கு ஒருபோதும் நாம் இடம் கொடுக்க கூடாது. சிலை வழிபாட்டிற்கு ஒருபோதும் நாம் முக்கியத்துவம் தரக்கூடாது. கத்தோலிக்க திருச்சபை ஒருபோதும் அதை அங்கீகரிப்பதில்லை, நமக்கு அதை சொல்லிக் கொடுப்பதும் இல்லை. இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும், கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி யெரொபெயாம் மிக பெரும் ஒரு பாவத்தை செய்தானோ, ஆண்டவருக்கு விரோதமான செயலை செய்து அவன் பாவத்தையும் தண்டனையையும் பெற்றுக்கொண்டானோ, அப்படிதான் சிலை வழிபாட்டில் ஈடுபடுகிறவர்களும் கூட, சிலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களும் கூட, கத்தோலிக்க திருச்சபை ஒருபோதும் அதை அங்கீகரிப்பதும் இல்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. கத்தோலிக்க திருச்சபை வலியுறுத்துவது என்ன? கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கின்ற சுரூபங்கள், படங்கள் சொல்லிக் கொடுப்பது என்ன என்றால், இறை விசுவாசத்தை நாம் இன்னும் மிகுதிப்படுத்திக் கொள்ளவும், ஆண்டவரின் மீது முழுமையான ஈடுபாடு கொள்ளவும், நம்முடைய கவனமும் நம்முடைய சிந்தனையும் ஒருபோதும் சிதறாமல் நம் கவனங்களை, சிந்தனைகளை ஆண்டவரை நோக்கி குவிக்கவும், இதோ இந்த பாடுபட்ட திருச்சுருவம் இருக்கிறது, அன்னை மரியாளுடைய திருச்சுருவம் இருக்கிறது, சிலுவை பாதைகள் அடங்கிய பாடுகளினுடைய புகைப்படங்கள் தேவாலயங்களில் இருக்கிறது. இதன் வழியாக ஆண்டவருடைய பாடுகளை நாம் இன்னும் மிகுதியாக தியானிப்பதற்கு, அன்னை மரியாளிடத்தில் இன்னும் அதிகமாக நம்பிக்கையோடு நெருங்கி வருவதற்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை, அவருடைய மரணத்தை தியானித்து அவருடைய மீட்பில் பங்கு பெறுவதற்கு இது ஒரு தூண்டுகோலாக இருக்கிறது, ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது. எதுவுமே இல்லாத ஒரு வெள்ளை சுவற்றுக்குள் நம்மை அடைத்து வைத்துவிட்டு கடவுளை நினை என்றால் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் எங்கெங்கோ போய்விடும். 1 நிமிடம் 2 நிமிடம் கூட நம்முடைய கவனத்தை ஆண்டவரை நோக்கி குவிக்க நம்மால் முடியாது. எனவே இது ஒரு எளிமையான வழி. ஏழை எளிய பாமர மக்கள், படிக்க இயலாதவர்கள், ஆண்டவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள இயலாதவர்கள் இந்த பாடுபட்ட சுரூபத்தை பார்க்கும்போது, அன்னை மரியாளுடைய திருச்சுரூபங்களை பார்க்கும்போது
அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை மிகுதிப்படுத்திக் கொள்வதற்கு, ஆண்டவர் மீது இன்னும் அதிகமான நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்கு இது ஒரு பெரும் உதவியாக இருக்கும் என்பதனால்தான் கத்தோலிக்க திருச்சபையில் இந்த சுரூபங்கள் எல்லாம் இருக்கின்றன. இவையெல்லாம் ஒரு அடையாளங்கள். விசுவாசத்தை மிகுதிப்படுத்திக் கொள்வதற்கான வழிவகைகளை திருச்சபை நமக்கு செய்து கொடுத்திருக்கிறது. சகோதர சகோதரிகளே, ஒரு நட்சத்திர உணவு விடுதிக்கு நான் சென்றிருந்தேன். அந்த உணவு விடுதியில் உணவு பரிமாறப்பட்டது. நான் உணவு உட்கொண்டிருக்கும் போதே எனக்கு அருகிலேயே ஒரு குடும்பம், வீட்டில் இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. நிறைய உணவுகளை வாங்கி குவித்து தாறுமாறாக உணவுகளை தின்றுவிட்டு அப்படியே பாதி பாதியாக அந்த மேசை ஃபுல்லாக சிதறி கிடந்தது. எல்லா உணவு பண்டங்களிலும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே மீந்து கிடந்தது. அதை முழுமையாக உண்ணாமல் பாதியாக தின்றுவிட்டு எல்லாவற்றையும் அப்படியே சிதறை போட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு போய்விட்டிருந்தார்கள். சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு உணவு இல்லாமல் பசி பட்டினியோடு பஞ்சத்தில் வாடுகிறவர்கள், ஒருவேளை உணவு கூட இல்லாமல் தவிக்கிறவர்கள் எவ்வளவோ பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நாம் நட்சத்திர விடுதிகளிலும் ஓட்டல்களிலும் சென்று, ஏன் சில நேரங்களில் நம்முடைய வீடுகளிலேயே கூட நாம் உணவை வீணடிக்கிறோம் என்றால், அந்த உணவை கனவாக நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஏழையினுடைய உணவிற்கு நாம் தடையாக இருக்கிறோம் என்று பொருள் அல்லவா? ஆண்டவர் இயேசு இந்த நாளில் மிகுந்த இரக்கத்தோடு அந்த உணவை பகிர்ந்து கொடுத்து எல்லோரும் உண்ணட்டும், அவர்கள் தளர்ச்சி அடைவார்கள், சோர்ந்து போவார்கள். எனவே பகிர்தலின் அடையாளமாக அந்த உணவை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். எல்லோரும் வயிறார உண்டார்கள் என்று சொல்லி இறை வார்த்தை சொல்லுகிறது. என் அன்பிற்கு பிரியமானவர்களே, உணவை வீணடிக்காமல் உணவு ஏழைகளின் கனவு என்பதை உணர்ந்து வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமென்.